ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன்னை நினைத்து ஒரு பெண் அழுது கொண்டிருக்கின்றாள். அவள் யார் என்றும் அவள் எதற்காக உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாள் என்றும் உனக்கு உணர்த்த வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ நினைக்கலாம், யார் அழுதால் நமக்கு என்ன, எதற்காக நம் அம்மா இதை நம்மிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றாள் என்று கூட நீ கேட்கலாம். என் தங்க பிள்ளையே, இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. அங்கே உன்னை நினைத்து அழுது கொண்டிருப்பவருக்கும் உனக்கும் மிகப்பெரிய தொடர்பு ஒன்று இருக்கின்றது. அவர்கள் மனம் வருந்தி அழுதி கொண்டிருக்கின்றார்கள் என்பது நிச்சயமாக உனக்கு தெரிய வரும் பொழுது உன் கண்களிலிருந்து தானாக கண்ணீர் வரத்தான் செய்யும். நீயும் மனவேதனை அடையத்தான் போகின்றாய். என் தங்க பிள்ளையே, நீ மனவேதனை அடைய வேண்டும் என்பதற்காக உன் அம்மா இதனை சொல்லவில்லை. உன் வாழ்க்கையில் இருக்கும் அவர்களை பற்றி நீ முழுமையாக புரிந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த அம்மா உன்னை இப்பொழுது உன்னோடு தேடி வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, பொதுவாக ஒரு பெண்ணின் கண்ணீர் என்பது ஆணுக்கு வேண்டுமானால் காரியங்களை சாதித்து கொள்ளும் கருவி போலவும் எதிரே இருப்பவர்களை வீழ்த்தும் ஆயுதம் போலவும் இருக்கலாம். ஆனால் பெண்ணை பொறுத்தவரை அவளின் கண்ணீர் என்பது அவளுடைய உண்மையின் மெய்ப்பாடு. அவளின் மனதில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த அவளுக்கு தெரிந்த ஒரே ஒரு செயல் கண்ணீர் தான். இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை கண்ணீர் பெண்களுக்கு ஒரு ஆயுதம் என பரவலாக சொல்கின்றார்கள் அல்லவா? ஆனால் அந்த ஆயுதத்தை வைத்து பெண்கள் எத்தனை எதிரிகளை வீழ்த்தி இருக்கின்றார்கள், எத்தனை உறவுகளை தொலைத்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ யோசித்து பார்க்க வேண்டும். என் பிள்ளையே, எத்தனை உறவுகளிடமும் மண்டியிட்டு எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் குடும்பத்திற்காகவும் தன்னுடைய வாழ்க்கை துணைக்காகவும் அனுபவித்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் கண்டிருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண்ணின் கண்ணீரை நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. ஒரு பெண் தனது கண்ணீரின் மூலம் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்கின்றாள் என்று நீ நினைத்தாயானால் அது எல்லா நேரத்திலும் உனக்கு சரியான புரிதலை ஒரு நாளும் கொடுக்காது. என் தங்க குழந்தையே, இதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண் மனதிற்குள் எதையும் தேக்கி வைத்து கொள்ளாமல் தன்னுடைய உணர்வை கண்ணீரால் வெளியே கொட்டிவிடுவதால் தான் பெண்கள் எப்பொழுதும் தெளிந்த மனதோடு சிந்திக்க முடிகின்றது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல என் பிள்ளையே, தன்னுடைய கண்ணீரை யார் முன் சிந்த வேண்டும் என்பதில் கூட பெண்கள் வரையறை வைத்திருக்கின்றார்கள். ஒரு ஆணின் முன்னால் அழக்கூடாது என தன் மனதை இறுக்கமாக்கி கொண்டால் அதன் பின்னர் அந்த இறுக்கம் நலிவடையாது என்பது இயலாத காரியம் அல்லவா? தன் கண்ணீரின் வலிமையை, இருக்கக்கூடிய வேதனையை இன்னொரு பெண் மட்டுமே நன்கு அறிவாள். பல நேரங்களிலும் பெண்களின் கண்ணீர் அர்த்தமற்றது என்று ஒதுக்கியும் நீ தள்ளிவிடுகின்றாய் அல்லவா? எப்படியாக இருந்தாலும் அந்த கண்ணீர் என்பது உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் தான். அவர்கள் தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு கண்ணீராக வெளிப்படுத்துகின்றார்கள். என் பிள்ளையே, அந்த பெண் உன் மீது அதிகமான அன்பு கொண்டவள். அப்படிப்பட்ட பெண் அழுகின்றாள் என்றால் அந்த கண்ணீருக்கு காரணமாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, பெண்ணை தெய்வத்திற்கு ஒப்பாக சொல்கின்றோம் அல்லவா? ஏனென்றால் அவர்களிடத்தில் தாய்மை பண்பு உள்ளது. முதலில் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் சில காயங்களை கொடுத்திருக்கலாம். அதையெல்லாம் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை நீ கொடுத்து
கொடுத்திருக்கும் பொழுது அவர்கள் திருத்தி கொண்டு வருகின்றார்கள் அல்லவா என் அன்பு பிள்ளையே. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்திருக்கும் பொழுதுதான் தன்னுடைய துணையின் அருமை இருவருக்குமே சாதாரணமாகத்தான் தோன்றும். ஒரு சிறிய பிரிவினை சந்திக்கும் பொழுதுதான் வாழ்க்கையில் தன்னுடைய துணை எவ்வளவு முக்கியம் என்பதும் இருவருக்குமே புரியும். எல்லோருக்குமே அதனுடைய வழி என்ன என்பது சாதாரணமாக பேசினால் புரியாது. அதனை அந்த பிரிவின் மூலமாக அனுபவித்தால் மட்டுமே தெரிய வரும். என் தங்க குழந்தையே, அதனை நீயும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு சிறிய பிரிவு வரும் பொழுதுதான் உண்மையான அன்பு என்றால் என்ன, அந்த உறவு நம்மோடு இல்லை என்றால் நம் வாழ்க்கை என்னவாகும் என்பதை எல்லாம் புரிய வைக்கும். என் தங்கமே, உன்னை நினைத்து அழுது கொண்டிருப்பவரும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைதான் ஏற்பட்டிருக்கின்றது. தன்னுடைய வாழ்க்கையில் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை எல்லாம் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தற்போது இருக்கின்ற மனநிலையில் கஷ்டங்களும் வேதனைகளும் இனிமேல் அவரை இது போன்ற ஒரு தவறை மீண்டும் செய்யாத அளவிற்கு மனதளவில் பக்குவப்படுத்தி வருகின்றது. என் தங்க பிள்ளையே, உனக்கும் அவர்களுக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்த பொழுதும் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். என் தங்க குழந்தையே, நான் சொல்வது யாரென்று இப்பொழுதாவது நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? என் பிள்ளையே, உன்னை விட்டு பிரிந்த அவரின் எண்ணங்கள் முழுவதும் உன்னை சுற்றி சுற்றிதான் வந்து கொண்டிருக்கின்றது. நீ எந்த அளவிற்கு அவரால் வேதனைப்பட்டாய் என்பதை எல்லாம் அவரால் நன்றாக உணரவும் முடிகின்றது. நாம் ஏன் இத்தனை காயப்படுத்தினோம், நாம் ஏன் இத்தனை நாட்கள் பேசாமல் இருந்து விட்டோம் என்றெல்லாம் அங்கே கதறி அழுது கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் இருவருக்கும் இந்த தனிமையானது வாழ்க்கை என்றால் என்ன என்பதனை உணர்த்தியிருக்கும் அல்லவா? என் செல்லமே, வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் எல்லாம் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் ஒற்றுமையாக கடந்து வர வேண்டியது உங்கள் இருவரின் பொறுப்பு என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. அன்பான தாம்பத்தியம் என்பது எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைக்காது. அது உனக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் அதை நீ உதாசீனப்படுத்தாமல் காப்பாற்றி கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதைத்தான் நீ செய்ய வேண்டும். என் குழந்தையே, உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரே முடிவு நீ மீண்டும் உன் துணையோடு சேர்ந்து வாழ்வது மட்டும்தான். அதனால் உன் அம்மா உன்னிடத்திலே வந்து இத்தனை விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் செல்லமே, அம்மா சொல்வதில் உனக்கு மாற்று கருத்துகள் கூட இருக்கலாம். ஆனாலும் தன்னுடைய தவறுகளை எல்லாம் திருத்தி கொள்ள நீ ஒரு வாய்ப்பினை கொடுக்க வேண்டும் அல்லவா? ஒரு பெண்ணினுடைய கண்ணீர் என்பது அதிசக்தி வாய்ந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள அதற்கு வலிமை என்பது அதிகம் அல்லவா? அத்தனை எளிதில் உனக்காக யாரும் கண்ணீர் சிந்தி விட மாட்டார்கள். என் தங்க குழந்தையே, இதுவரை அவர்களை பற்றி உன் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதையெல்லாம் பேசி தீர்த்து விட வேண்டும். தேவையற்ற சந்தேகங்களை எல்லாம் நீ பேசாமல் உன் மனதிற்குள் வைத்திருந்தால் அது அதிகமாகிக் கொண்டேதான் செல்லுமே தவிர ஒரு நாளும் அதற்கான தீர்வு கிடைத்து விடாது. அது மட்டுமல்ல, முதலில் நம் துணை எப்படிப்பட்டவர் என்பதனை நீ உணர்ந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தேவையற்ற சந்தேகங்களை நம் வாழ்க்கையில் நம்மிடம் எப்பொழுதும் வைத்திருக்க கூடாது. ஏன் தெரியுமா? சந்தேகம் என்ற ஒரு வார்த்தைக்கு இங்கு யாரிடத்திலும் முழுமையான பதில் இல்லை. என் தங்கமே, நம்பிக்கையும் அன்பும் மட்டும்தான் இந்த சந்தேகத்தை விரட்டி அடிக்குமே தவிர நம்முடைய துணையின் மீது நாமவே சந்தேகப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையையும் சேர்த்து நாம் வீணடித்து விடக்கூடாது. நீயாக ஒரு விஷயத்தை யோசித்துப்பார். தன் வாழ்க்கை துணையின் மீது சந்தேகப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையையும் கெடுத்து அவர்களுடைய வாழ்க்கையையும் கெடுத்து தனியே வாழ்வதில் என்ன இருக்கின்றது? இந்த வாழ்க்கையில் நீ இப்படி வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிப்பதற்காகவா நீ இந்த பிறவியினை எடுத்திருக்கின்றாய்? என் அன்பு குழந்தையே, இந்த வாக்கினை கேட்கின்ற உனக்கு நிச்சயமாக மனமாற்றம் வந்துவிட்டதானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ உன் துணையோடு சேர்ந்து வாழ்வதற்கான அத்தனை வழிகளையும் நான் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன். என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.
என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்ற ஒரு பிரச்சனையை முன்கூட்டியே உனக்கு சொல்லிவிடுவதற்காக வந்திருக்கின்றேன். அந்த பிரச்சனையால் உனக்கு என்ன ஆபத்து வரப்போகின்றது? இந்த பிரச்சனையானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உன்னுடைய குடும்பத்திற்குள் என்ன நடக்கப் போகின்றது? என் பிள்ளையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சிறு குழந்தையால் இந்த பிரச்சனை உருவாகப் போகின்றது என்று நான் சொல்கின்றேன். அது யாருடைய குழந்தை? எதனால் இந்த பிரச்சனை வரப்போகின்றது என்பதனை உன் அம்மா நான் இன்று உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. என் தங்க பிள்ளையே, அந்த சிறு குழந்தை நாம் எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? உன் பக்கம் எந்த தவறும் இல்லை என்பதுதானே இங்கு பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்படியானால் உன் மீது ஏதாவது ஒரு விஷயத்தில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ பிரச்சனை என்று நினைப்பார்கள். அப்படி ஒரு சிலர் நினைத்தால்தான் உன்னுடைய பலவீனமானது, அந்த பலன்தான் உன் வாழ்க்கையில் இன்று உன்னுடைய குடும்பத்தில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு காரணம். அதாவது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய மனநிலை உன் மீது தவறான ஒரு கண்ணோட்டத்திலேயே இருக்கின்றது. எந்த தவறும் செய்யாமல் இருப்பதனால் நீ நல்ல பெயரை பெற்றுவிடுவாயோ என்கின்ற கவலை அவர்களுக்குள் இருந்து கொண்டு இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் நீ நல்ல பெயர் எடுக்கக்கூடாது என்பதில் அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது. உண்மையில் சொல்லப்போனால் இன்று இருக்கின்ற குடும்பங்களுக்குள் என்ன நடக்கின்றது தெரியுமா? ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருப்பதை மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை. மற்றவர்கள் சந்தோஷமாக பேசுவதோ பழகுவதோ ஒரு சிலருக்கு பிடிப்பதே இல்லை. எல்லோரையும் பிரித்துவிட வேண்டும் என்பது அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது. இதில் அவர்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கப் போகின்றது என்று இந்த தாயானவள் எனக்கே புரியவில்லை. இவர்கள் என்னதான் செய்கின்றார்கள் என்று பார்த்தோமேயானால் அவர்களுக்கே சில நேரங்களில் இந்த விஷயங்கள் புரியாது. அடுத்தவர்களின் துன்பத்தில் சந்தோஷத்தை காண அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் எதுவுமே புரியாத புதிராகத்தான் இருக்கும். அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு சிறு குழந்தையால் பிரச்சனைகள் வரப்போகின்றது என்று நான் சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக இதனை என் பிள்ளை நீ சற்று கவனமாகத்தான் கேட்க வேண்டும். ஏனென்றால் இதையெல்லாம் நாம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இப்படி நடக்குமா என்று நாம் நிச்சயமாக நினைப்போம் அல்லவா? அதனால்தான் உன் தாயானவள் எனக்கு அந்த நேரத்தில் நீ எந்த வகையிலும் ஆச்சரியப்படவோ எதையும் புரிந்து கொள்ளாமலோ நின்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் முன்கூட்டியே உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். பொதுவாக ஒரு குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் இருக்கும் பொழுது எல்லோருடைய குழந்தைகளும் தன்னுடைய குழந்தைகளாக பாவிக்கின்ற மனம் உனக்கு எல்லோருக்குமே நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற மனது உன்னுடையது. யாரிடத்திலும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளும் பார்ப்பது கிடையாது. நீ மட்டுமல்ல, உன்னுடைய துணைக்கும் இதே எண்ணம்தான். யாரையும் குறைத்தோ மிகைப்படுத்தியோ பேசுவது கிடையாது. எதுவாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒன்று போல சமமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தைகள், அந்த மனதுதான் உன்னுடையது. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய உடன் பிறந்தவர்களினுடைய குழந்தைகளுக்கு செய்கின்ற விஷயங்களில் எப்பொழுதுமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருந்தாலும் அவர்களினுடைய எண்ணங்களை மற்றவர்கள் மாற்றுகின்றார்கள். எல்லாவற்றையும் தலைகீழாக பேசுகின்றார்கள். நீ செய்வதையே தவறாக சொல்கின்றார்கள். எவ்வளவோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்துவிட்டு உன்னுடைய குழந்தையை மட்டும் இவர்கள் குறைவாக செய்கின்றார்கள் என்று மற்றவர்களின் பேச்சை கேட்டு இவர்களின் மனது மாறுகின்றது. தன்னுடைய உடன் பிறந்தவர்களை பற்றிய எந்த ஒரு தெளிவான விளக்கமும் தெரியாமல் அடுத்தவர்கள் சொல்கின்ற விஷயங்களை நம்புவதனால்தான் உன் உடன் பிறந்தவர்களின் பாசம் என்னவென்று புரியாமல் நிற்கின்றார்கள்.
யாராக இருந்தாலுமே தன்னுடைய பிள்ளைகளைப் போலத்தான் தன்னுடன் பிறந்தவர்களின் பிள்ளைகளையும் பார்க்க நினைப்பார்கள். ஒருவேளை அவர்கள் அதுபோன்று இல்லை என்றால் மட்டும்தான் இந்த சந்தேகம் அவர்களுக்கு வரத் தொடங்கும். இல்லாத பட்சத்தில் ஒருபொழுதும் இது போன்ற சந்தேகம் அவர்களுக்குள் வந்துவிடாது. அப்படியானால் என் பிள்ளையே, நீ கவனமாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நீ உன்னுடைய குழந்தைகளின் பொறுப்பை அவர்களிடத்தில் விட்டு கொடுத்து விடாதே. நான் வெளியில் சொல்கின்றேன், கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் என்று யாருடைய கைகளிலும் நீ ஒப்படைக்காதே. இது அவ்வளவு நல்ல காரியமாக இந்த அம்மாவிற்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஒரு குழந்தையினுடைய உரிமையாளர்கள், அதாவது அவர்களை பெற்றவர்கள், ஒரு வார்த்தையை சொல்வதற்கும் மற்றவர்கள் பல வார்த்தையை சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. இதே வார்த்தையை நீ சொன்னால் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் சொன்னால் அவர்களின் குழந்தையை பார்க்கின்ற விதத்திலும் பேசுகின்ற விதத்திலும் குறை இருந்தால் அதனை சற்றென்று சொல்லிவிடுகின்றவர்கள். உன்னுடைய குழந்தையை காணும்போது அதை அவர்கள் பின்பற்றுவது இல்லை. என்ன சொல்கின்றேன் என்று உனக்கு புரிகின்றதா? இது போன்ற பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் உருவாக காத்து கொண்டு இருக்கின்றது. இது மற்றவர்கள் வெளியிலிருந்து பார்க்கின்றவர்களுக்கு அத்தனை கேவலமாக தெரியும். அதாவது உன்னையும் உன் குடும்பத்தையும் அத்தனை மோசமாக நினைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்றும் இவர்கள் குடும்பத்திற்குள் இதுவெல்லாம் ஏன் நடக்கின்றது என்றும் அவர்கள் பேசிவிட வாய்ப்புகள் உண்டு. அதனால் நடக்கின்ற இந்த விஷயங்கள், உன்னை சார்ந்து நடக்கின்ற இந்த விஷயங்களை எப்பொழுதுமே நீ சரியாக கவனித்து வந்தாயானால் உனக்கு நடப்பது எல்லாமே என்னவென்று நிச்சயமாக புரியும். இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் உனக்கு புரிய வந்துவிடும். நாம் எல்லாம் அளவோடு பழக வேண்டும். எந்த விஷயத்தையும் அளவோடு செய்ய வேண்டும். உனக்கு அவர்கள் என்ன செய்கின்றார்களோ அதைத்தான் அவர்களுக்கு நீ திரும்ப செய்ய வேண்டும். அதிகமாக செய்வதனால் உன்னை பாராட்டப் போவதில்லை. நீ எதுவும் செய்யாமல் இருந்தாலும் உன்னை மிகைப்படுத்தி சொல்ல போவதும் இல்லை. என்ன நடந்தாலும் அதில் குறைகளை மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்று முன்கூட்டியே இவர்கள் தீர்மானித்து வைத்திருக்கின்றார்கள். அதனால் எந்த நிலையிலும் இந்த ஒரு அவப்பெயரை தாங்கிக் கொள்ள நீ தயாராகி விடாதே. எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அப்படி நடந்து கொள். நீ மற்றவர்களை உனக்கு மிகவும் நெருக்கமாக வைப்பதனால் உனக்கு யாரும் இங்கே தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப் போவதில்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு நல்லதை கொடுக்கும். நீ இந்த அம்மா இன்றி இந்த விஷயத்தை பொழுது யோசிக்கவில்லை. ஆனால் நடக்கும் பொழுது நிச்சயமாக நீ சிந்திப்பாய். அன்றே நம் தாயானவள் நமக்கு சொன்னாலே, அதை கேட்காமல் நாம் இந்த அளவிற்கு இறங்கி ஒரு விஷயத்தை செய்து விட்டோமே. இப்பொழுது அவப்பெயரையல்லவா தூக்கி சுமக்கின்றோம் என்று நீ நினைப்பாய். அதனால் என் தங்க குழந்தையே, இன்றே நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொள். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.